யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. அதுக்கப்புறம் உங்க அண்ணனோட ஆட்கள் உங்களை கண்டுபிடிக்கலையா? அது எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? தேடி போயிருப்பாங்க. அந்தோனி இவங்களுக்காக சண்டை போட்டிருப்பாரு. சொல்ல கூட முடியாது. மாப்பிள்ளை வீட்டுக்கே போய் இவங்க காதலை பிரிக்காதீங்கன்னு நேரடியாவே சொல்லியிருப்பாரு. மைடியர் மாமா, போதும் போதும். உங்களை எல்லாம் எப்படி பாராட்டுறதுனே தெரியல மாமா. எப்படி மாமா கூடவே இருந்து வாழ்ந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றீங்க? இந்த மாதிரி ஆரம்பிச்ச கதை இப்படித்தான் முடியும்னு தெரியாதா மாப்பிள்ள? அதுவும் நீங்க சொல்ற அந்தோனியும் சிவகாமியும் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க சொல்லும் போதே புரியுதே. புரியுதுல? நம்பிட்டாரு போலுக்கு. எதுங்க மாமாவுக்கு எப்படி எல்லாம் தெரியுது? அண்ணனும் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. மகா, ஜீவா சொல்லிக்கிட்டு இருக்கிறது பூந்தோட்ட காவல்காரன் படத்தோட கதைய. அந்த படத்தோட டைரக்டர் செந்தில்நாதன் தான் எங்க அப்பா முருகன். எங்க அப்பா முருகன் தான் அந்த படத்தோட டைரக்டர் செந்தில்நாதன். என்னது? அந்த அளவுக்கு 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல வந்தேன். அப்போ அண்ணன் சொல்றது கதைன்னு மாமாக்கு தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு கேட்டா பரவாயில்ல, பாத்துக்கலாம் விடு. உங்க அண்ணன் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காருல்ல, போட்டும். அந்தோணி எங்க வீட்டுல வந்து பேசினார். எங்க வீட்டுல உள்ளவங்க அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி பேசி, ஆனா கடைசியில அந்தோணி கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்க அங்கிருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்தோணி சிவகாமியும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. என்ன ஆவாங்க? உங்க அண்ணன் பணக்காரரு. அவரு அந்தோனி மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்திருப்பாரு. போலீஸ்காரங்களுக்கும் அந்தோனிக்கும் சண்டை, துப்பாக்கி சூடு போற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்தோனி உங்களுக்காக போராடி உயிரை விட்டுருப்பாரு.